இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65வது அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்கு முன்பதாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திடுங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். But be glad and rejoice forever in that which I create. For behold, I create Jerusalem to be a joy and a people to be a gladness. நான் இன்னைக்கு உங்களை சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சியாக, களி கூறுதலாக உங்களுக்கு நான் சிருஷ்டிக்கிறேன்றார். எல்லா கசப்பான அனுபவங்களையும், வேதனையான அனுபவங்களையும், நெருக்கமான அனுபவங்களையும் கர்த்தர் மாற்றி சந்தோஷத்தையும், களி கூறுதலையும், மகிழ்ச்சியையும் கர்த்தர் உங்களுக்காக கிரியேட் பண்ணி இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. எந்த ஒரு காரியமும் ஆண்டவருடைய கையிலேருந்து தான் நமக்கு நடக்கணும். பைபிள் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறதுன்னு சொல்கிறோம். நமக்கு அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுங்கள். எந்த மனுஷனும் நன்மையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் புதுசாக செஞ்சு முடிச்சிட முடியாது. எந்த மனுஷனும் நீங்கள் நினைக்கிற காரியத்தில் உங்களை திருப்திகரமாக மாற்றிட முடியாது. எந்த மனுஷனும் உங்களை ஒரு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ஒரு கட்டத்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்திட முடியாது. ஆனால் கர்த்தர் அதை செய்வார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிருஷ்டிக்கிறேன் களி கூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும். ஒரு வசனம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 57 தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன். இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். என்ன தெரியுமா? யாரெல்லாம் உங்களுக்கு சமாதானமே இல்லைன்னு சொன்னாங்களோ அவர்கள் உதடுகளில் இருந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். சபிக்கிற நாவுகளுக்கு முன்பதாக, எதிர்க்கிற எதிர்ப்பாளர்களுக்கு முன்பதாக, பரியாசம் பண்ணுகிற உதடுகளுக்கு முன்பதாக உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சொல்கிறாங்க இல்லையா? கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று ஈசா கிட்ட வந்து சொன்ன மாதிரி ஜனங்கள் உங்ககிட்ட வந்து, ஐயா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். உங்களை குணமாக்குவேன்னு சொல்கிறார். உங்களின் சமாதானத்தை சிருஷ்டிக்கிறேன், நான் அவர்களை குணமாக்குவேன். எந்த காரியத்தில் சமாதானம் இல்லாமல் காயப்பட்டு நிற்கிறீங்களோ, எந்த காரியத்தில் சமாதானம் அற்று போய் உடைஞ்சு நிற்கிறீங்களோ, எந்த காரியத்தில் சமாதானத்தை இழந்து போய் குற்றுயிராக்கப்பட்ட சூழ்நிலையில் அடிக்காயங்களோடு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு அந்த காரியத்தில் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். உங்களை கர்த்தர் குணமாக்குகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை குணமாக்குகிறார். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து நிச்சயமான கிரியைகளை வெளிப்படுத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு ஒரு சமாதானத்தை, புதிய சமாதானத்தை, ஒருவராலும் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு சிருஷ்டித்து கொடுக்கிறார். தேவனுடைய கரம் அதை செய்யட்டும். தேவனுடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். தேவனே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கட்டும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா அது வல்லமை உள்ள காரியமாக, நேர்த்தியான காரியமாக இருக்கும். இன்னைக்கு சமாதானமற்ற சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை சிருஷ்டிப்பீராக. அதன் மூலமாக என்னுடைய பிள்ளைகளை குணமாக்குவீராக. தேவனே, காயப்பட்ட சூழ்நிலைகளின் நிமித்தம், நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகளின் நிமித்தம், உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளின் நிமித்தம் சமாதானத்தை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உடைய தேவ சமாதானம் இருதயங்களை நிச்சயமாய் ஆட்கொள்ளட்டும் என்று எசப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கிருபை அதிகமாய் தாங்கட்டும். தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் விசேஷமான நாட்களை நினைவு கூறுவார்கள் என்றால் அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். குறிப்பாய் அவர்கள் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. தைரியமா இருங்க. ஆமென்.